NCERT 12th Physics Chapter 4 Exercise 4.10 Two moving coil meter M1 M2 have a particular R1 கொடுத்திருக்காங்க N1 and area 1 and magnetic field B1 அதே போல second one R2 N2 A2 B2 கொடுத்திருக்காங்க and what they have given is spring constants K or identical for 2 meters ரெண்டுமே ரெண்டு coil மீட்டருக்குமே எப்படின்னா spring constant K வந்து equal. So K1 K2 எடுக்க வேணாம் K எடுத்தா போதும். Now what they are asking, determine the ratio of current sensitivity and voltage sensitivity of meter 2 and meter 1. So current sensitivity எப்படி denote பண்ணுவோம் நம்ம phi by I இதான் வந்து current sensitivity. Voltage sensitivity எப்படி denote பண்ணுவோம் phi by V denote பண்ணுவோம். Yes. நமக்கு இப்போ phi by I க்கு ஃபார்முலா என்ன இருக்கு NAB by Kன்னு பார்த்துருப்போம். அதே இது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் NAB by K into 1 by R. இங்கே I இருந்தால் அப்படியே இருக்கும் Vங்கிற போது இந்த 1 by R இங்கே எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதான் ஃபார்முலா. பட் எங்கே கேட்டிருக்காங்க எப்படி M2 and M1 ரேஷியோ கேட்டதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் M2ஓட தான் ஃபஸ்ட் நம்ம பண்ணிக்கணும். ஓகே ஸோ இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு NAB by Kங்கிறத எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க N1 N2 அந்த மாதிரி. ஸோ N1 A1 B1 K வந்து காமனாக தான் இருக்கும். எஸ் ஓகே ஸோ ஐ மீன் 2 ஃபஸ்ட்டு வந்து 2 போட்டோம் ஏன்னா இங்கே வந்து M2ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே அண்ட் டிவைடட் பை N1 A1 B1 by Kன்னு இருக்கும். ஸோ K கேன்சல். ஸோ நமக்கு இருக்கிறதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஓகே ஸோ வாட் இஸ் N2 is what 42 and A2 is what 1.8 into 10 power minus 3 and B2 is what 0.50 and what is N1 30 and A1 is what 3.6 into 10 power minus 3 and B1 is what 0.25. எஸ் இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும் 0.25 அதாவது 0.15 இருக்குது ரைட்டா. ஸோ 5 into 5 is 25. ஸோ இங்கே 0.50 இருக்கும்போது நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் ஹியர் இஸ் 0.5. ஓகே 5ஆல் பண்ணும்போது அதாவது 0.5 into 0.5 is 0.25. ஸோ இங்கே 0.5 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணும்போது இது 0.5 வரும் இங்கே. ஓகே நவ் 18 and 36 இங்கே ரெண்டுமே ஒவ்வொரு டெசிமல் பாயிண்ட் தான். ஸோ 18 by 36 எடுத்துக்கலாம். 18 2s are 36 and 2 இது போடும்போது you will be getting 21. ஓகே எஸ் ஸோ நமக்கு 21 into 10 raised to 10 power minus 3 10 power minus 3 கேன்சல் ஆகிடும். ஓகே ஸோ 21 divided by 3 into இந்த 0 வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா 5 வரும். ஸோ 3 into 5 is what 15. ஸோ 21 by 15 3 டேபிளுக்கு போச்சுன்னா you will be getting 7 by 5. எஸ் இப்போது 7 5 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 152. ஓகே அண்ட் டெசிமல் பாயிண்ட் 0 and 4. ஸோ your answer is what 1.4. ஸோ current sensitivity of what current sensitivity ratio of M2 by M1 is what 1.4. இப்போ அதே இது B ஆப்ஷன் என்ன voltage sensitivity நமக்கு ஃபார்முலா என்ன NAB by KA என்னது தான் the current sensitivity தான் current sensitivity into 1 by R தானே ஓகே இப்போ அதே போல் இங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் அதே போல் voltage சென்சிட்டிவிட்டிக்கு N2 A2 B2 by K இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ என்ன 1 by R2 வரும். டிவைடட் பை அதே தான் N1 A1 B1 by Kன்னு வந்திருக்கும் கேன்சலாக இருக்கும். இங்கே R1 இருக்கும். ஸோ மேலே தான் போகும். ஸோ இட் இஸ் R1. ஓகே நமக்கு இப்போ என்ன தெரியும் N2 A2 B2 N1 A1 B1 வேல்யூ தானே 7 by 5ன்னு பார்த்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் 7 by 5ன்னு போடுறேன் இன்ட்டு
R1 R1 value என்ன it is 10 and R2 உடைய value என்ன it is 14 it is 14 okay so 7 14 2 tables multiply ஆகும் 5 2s are 10 and here is also 10 so all over answer is 1 so voltage sensitivity answer is what 1 so current sensitivity is 1.4 voltage sensitivity is 1